சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவமே அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் ஆகும். இப்படி அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய வரலாற்றை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உலகில் உள்ள அனைத்து தேவர்களும், ரிஷிகளும், யோகிகளும், ஞானிகளும் சிவனும் சக்தியையும் சேர்ந்து வழிபடுவது வழக்கம். ஆனால் சிவபெருமானின் தீவிர பக்தரான பிரிங்கி முனிவர் மட்டும் சக்தி இல்லாத நேரத்தில் சிவனை மட்டும் வழிபட்டு செல்வார். ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும் நேரத்தில் வருகின்றார் பிரிகு முனிவர். சிவபெருமானின் மீது கொண்ட தீவிர பக்தியால் தன்னை ஒரு வண்டாக மாற்றி சிவபெருமானை தலையை மட்டும் சுற்றி வந்து வணங்கிவிட்டு செல்கின்றார் பிரிகு முனிவர். இதை கண்டவுடன் பார்வதி தேவி, ஐயனே, தம் உடம்பில் ஒரு நிலையான இடம் வேண்டும், தம்மை விட்டு பிரியாத ஒரு நிலை வேண்டும். அப்படி நான் அடைய வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என வினவுகிறார் பார்வதி. அதற்கு சிவபெருமான் தவமிருந்து மட்டுமே அந்நிலையை அடைய முடியும் என கூறவே பார்வதி தேவி உலகில் கேதாரம் என்ற இடத்திற்கு சென்று கௌதம மகரிஷியிடம் அறிவுரையை பெற்று கேதார கௌரி விரதத்தை மேற்கொள்கின்றார்கள். 21 நாள் இந்த விரதத்தை இருந்து 21வது நாள் இந்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன் உடம்பில் இடது பாகத்தில் இடம் பெறுகின்றார். அந்த ரூபமே அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாகும். இந்த கேதார கௌரி விரதத்தை நாமும் இருந்தோமானால் நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் சுபிக்ஷத்தையும் பெறுவோமாக. அன்று அர்த்தநாரீஸ்வரராக உலக மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்த சிவபெருமானை வணங்குவதற்காக பிரிகு முனிவர் வருகின்றார். அப்பொழுதும் சிவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நோக்கோடு தன்னை ஒரு வண்டாக மாற்ற எண்ணினார். இதை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் ஏற்படுகின்றது. பிரிகு முனிவரின் உடல் வலிமையை மிகவும் பலகீனப்படுத்துகின்றார். இதை பிரிங்கி முனிவர் மீது பரிதாபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியின் கோபத்திலிருந்து அவரை காப்பாற்றவும், அவர் உடல் வலிமை குறைந்து கீழே விழுந்தவர் தன் யாரின் உதவியும் இல்லாமல் தானாக எழுந்து நிற்பதற்காக அவருக்கு 3வது கால் ஒன்றை தருகின்றார். அப்படி 3 கால் உள்ள முனியாக மாறினார் பிரிங்கி முனிவர். பின்பு அவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். சிவமில்லையின் சக்தி இல்லை, சிவன் வேறு சக்தி வேறில்லை என அந்த உண்மையை புரிந்து கொண்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இணைந்து வழிபட ஆரம்பிக்கின்றார் பிரிகு முனிவர். இப்படி பிரிகு முனிவர் தன் செய்த தவறையும் புரிந்து கொள்கின்றார். இப்படி தாங்க அர்த்தநாரீஸ்வரர் வந்தார். பிரிங்கி முனிவருக்கு இப்படி தான் 3வது கால் வந்துச்சு. இனிமேல் கேதார கௌரி விரதத்தை நாமளும் இருந்தோன்னா நம்ம குடும்பத்துலேயும் எல்லா ஐஸ்வர்யங்களும் வளங்களும் சுபிக்ஷமும் கிடைக்கும்.